லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம். அதிலே ஒரு சில வசனங்களை வாசிக்க போகிறோம். முதலாவது 27வது வசனம், அதை தொடர்ந்து 35 43 வரை உள்ள வசனங்களையும் வாசிக்க கேட்போம். அதற்கு அவர், மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். பின்பு அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இது என்ன என்று விசாரித்தான். நஸ்ரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். முன் நடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். அவன் கிட்ட வந்தபோது அவர் அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ பார்வையடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே அவருக்கு பின் சென்றான். உடனே அவன் பார்வையடைந்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே அவருக்கு பின் சென்றான். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு நான் இப்படியாய் கொடுத்திருக்கிறேன், இந்த ஹைவே ஆஃப் மிராக்கிள்ஸ், அற்புதங்களின் பெரும் பாதை. அல்லேலூயா, ஆமென். ஸோ நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இந்த இரவு தேவன் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா, ஆமென். நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், முதல் அற்புதம், இயேசு செய்த முதல் அற்புதம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இதுதான் இயேசு செய்த முதல் அற்புதம். ஆனால் இதுதான் இயேசு செய்த கடைசி அற்புதம் என்று வேதம் ஒன்றையும் குறிப்பிடவில்லை. காரணம், இயேசு இன்றும் அற்புதங்களை செய்கிறவர். அல்லேலூயா. இன்றைக்கும் அவர் அற்புதங்களை செய்கிற தேவனாகவே இருக்கிறார். அல்லேலூயா. எனவே நீங்கள் விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்பீர்கள் என்று சொன்னால் தேவன் நிச்சயமாக தம்முடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை அவர் செய்வார். அல்லேலூயா. நான் ரொம்ப சீக்கிரமாக இந்த அதிகாரத்திலிருந்து ஒரு 7 காரியங்களை தீர்க்க தரிசனமாக உங்களுக்கு முன்பதாக வைக்கும்படி விரும்புகிறேன். இதை தொடர்ந்து இந்த நம்முடைய சப்ஜெக்டுக்கு நம்ம ரொம்ப முக்கியமாக வரப்போகிறோம். காரணம், நம்ம எடுத்த உடனே ஒரு வசனம் வாசம் இல்லையா? லூக்கா 18:27 என்ன சொல்கிறது? வாசிங்க. லூக்கா 18:27. அதற்கு அவர், மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் மனுஷரால் கூடாதவைகள் தேவனாலே கூடும் என்றார். ஒருவேளை இந்த இரவு இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற உங்கள் வாழ்க்கையில சில விஷயங்கள் மனுஷரால முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம். மனுஷர் முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம். இனி அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது, நாங்கள் முயற்சி பண்ணி பார்த்தோம், முடியலைங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் எதை முடியாதுன்னு சொன்னார்களோ அதை அவர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புத விதமாய் நடத்த போகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஸோ த ஹைவே ஆஃப் மிராக்கிள்ஸ், அற்புதங்களின் பெரும் பாதை என்று தான் பேச போகிறோம். ஆனாலும் இந்த அதிகாரம் எப்படி தொடங்குது அப்படின்னா, ஜெபத்தை பற்றி தான் ஆரம்பிக்குது. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார் என்று சொல்லி துவங்குகிறது. எனவே இதில் இருக்கிற கோர்வையான காரியங்களை கவனித்து பார்க்கும் பொழுது ஜெபத்தின் வல்லமையும் மேன்மையும் அதில் வெளியரங்கமாகிறது. நம்முடைய தேவனை குறித்து பழைய ஏற்பாட்டிலே சங்கீதம் 65 அதில் 2 விதமாய் சொல்கிறது. ஜெபத்தை கேட்பவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்முடைய தேவனுக்கு உரிய பெயர் என்னது? ஜெபத்தை கேட்கிறவர். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறபடினால் தான் தேவ பிரசன்னத்திற்கு நாம் என்ன பண்ணியிருக்கிறோம்? வந்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அப்போ இவைகள் எல்லாமே ஒரு விதத்தில் ஜெபமாகத்தான் இருக்கிறது, அதிலே ஒரு கோர்வையாக இருக்கிறது. எனவே நான் ஒரு 7 காரியங்களை முதலாவது உங்களுக்கு சொல்ல போகிறேன். இவைகள் ஒருவேளை உங்களுடைய ஜெபமாக இருக்கும் என்றால் இவ்விதமாகவே தேவன் பதில் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. முதலாவது நான் என்ன எழுதி வச்சிருக்கிறேன் அப்படின்னா, அதாவது ஒரு 2-3 வசனங்களின் அடிப்படையில் நம்ம வாசிக்கலாம். லூக்கா 18ஆம் அதிகாரம் அதிலே 3-5 வரையுள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில்
எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனது இல்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். அவன் தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். இந்த தேவன் பதில் கொடுக்கிற தேவன். இவர் முதலாவது எப்படி பதில் கொடுக்கிறார் அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு, இவர் மனதையும் சிந்தனைகளையும் திருப்புகிறவர். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பதில் வருது, தீர்க்க தரிசனமா சொல்றேன். என்ன பதில்? எப்படிப்பட்ட பதில் அப்படின்னா, எவன் செய்யவே மாட்டானோ அவனை செய்ய வைக்கிற பதில். அல்லேலூயா, ஆமென். நீங்க ஒரு ப்ராஃபட்டிக் சிச்சுவேஷன் இருக்கீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அப்பா அவன் அநீதியான நியாயாதிபதி தான், அவன் செய்யவே மாட்டான், அவன் யாரையும் மதிக்கிறவன் கூட கிடையாது. ஆனா நீங்க ஜெபம் பண்றதுனால, அல்லேலூயா, பரலோக தேவனை நீங்க நம்பி இருக்கிறதுனால உங்களுக்கு ஜெபத்திற்குரிய பதில் இந்த நியாயாதிபதி இடத்திலிருந்து அல்ல, பரலோக நியாயாதிபதி இடத்திலிருந்து வரும் என்று நம்புகிறபடினால் ஆண்டவர் சொல்றாரே, உனக்காக நான் சிந்தனைகளையும் எண்ணங்களையும் என்ன பண்றேன். அவன் வெளியே சொல்லலை, ஆனால் அவன் உள்ளுக்குள்ளே சொன்னான், தனக்குள்ளே சொல்லி எப்படியாவது இந்த அம்மாவுக்கு நான் நியாயம் செஞ்சிடறேன். அல்லேலூயா. பக்கத்து இருக்கிற ஆளை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு நியாயம் கிடைக்கும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஸோ இன்னைக்கு ஒரு சிலர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கு இந்த பீப்புள். நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் இருக்குது, அந்த சிச்சுவேஷனில் உங்களுக்கு ஒரு நியாயம் தேவைப்படுது. ஜெரால்டு, ஓகே, ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு நான் நியாயம் செய்ய வைப்பேன், மனசை மாற்றுவேங்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ இன்னைக்கு ஆண்டவர் முதலாவது, அது நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம வேலை என்னது? ஏன்னா வேதம் என்ன சொல்கிறது, அவரை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். அப்போ நம்ம எப்படிப்பட்டவங்களாம்? தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில். அது மட்டும் இல்லை, இந்த நியாயம் எப்படி வருது? 8வது வசனத்தை வாசிங்க. சீக்கிரத்திலே உங்களுக்கு விரோதமான சிந்தனைகள், உங்களுக்கு விரோதமான எண்ணங்கள், உங்களுக்கு விரோதமான நினைவுகளை சீக்கிரத்திலே உங்களுக்கு சாதகமாய் திருப்ப போகிறார். வித்தவுட் எனி அனௌன்ஸ்மெண்ட். அவன் வெளியவே சொல்லலை, அதெல்லாம் செய்ய மாட்டேன்னா வெளியே என்ன செய்யலை, சொல்லலை, செய்ய போறேன்னு சொல்லலை, ஆனால் அவன் உள்ளுக்குள்ளேயே சொல்ல வச்சுட்டார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இதுதான் ஆண்டவருடைய செயல். அப்போ நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, ஏதோ காரியமாக ஜெபம் பண்ணுறீங்க, ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய காரியத்தில் சீக்கிரமாக நியாயம் வெளிப்படும். யார் செய்ய மாட்டேன்னு சொன்னானோ அவனுடைய இருதயத்தில் நான் பேசிட்டேன், அவன் செய்வான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ரெண்டாவது பாருங்க, ப்ராஃபட்டிக்காக டிக்ளேர் பண்ணுறோம். ரெண்டாவது என்னது? லூக்கா 18:14 வாசிங்க. லூக்கா 18:14. அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். ரைட். ரெண்டாவது இந்த என்ன தெரிஞ்சுக்கிறோம்? இவர் சொல்றார், ஆண்டவர் சொல்றார், இதில் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அவன் நீதிமானாக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் அவன் உயர்த்தப்பட்டான். அப்படிதானே? பிரைஸ் தி லார்ட். அப்ப ரெண்டாவது நான் என்ன போட்டிருக்கேன்னா, நம்மை தகுதிப்படுத்தி உயர்த்துகிறவர். இந்த தேவன் ஜெபத்துக்கு எப்படி பதில் கொடுக்கிறார் அப்படின்னா, இவர் உங்களை என்ன பண்றாரா? அப்ரூவ் பண்றார். அல்லேலூயா. எந்தெந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு ஒரு அப்ரூவல் தேவையோ, ஒரு அக்செப்டன்ஸ் தேவையோ, ஆண்டவர் சொல்றாரு, நான் பண்ணிட்டேன் பாதலாம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 2 பேர் போய் நிற்கிறான், ஆனால் ஒருவன் நீதிமானாக்கப்பட்டான். ஒருவனை தேவன் தரம் உயர்த்தி அவனை மேன்மைப்படுத்துகிறார். உங்கள் ஜெபத்திற்கு தேவன் இவ்விதமான பதிலை கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இங்கேயும் பார்த்தீங்கன்னா வெளியே சொல்லலை, உள்ளுக்குள்ளே ஏறெடுக்கப்பட்ட ஜெபந்தான். ஆனால் தேவன் என்ன செய்கிறாரா? ஒருவனை நீதிமானாக்கி அவனை உயர்த்துகிறார். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஹல்லேலூயா, ஆமென். அப்போ நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், இந்த தேவன் உங்களுக்கு பதில் கொடுக்கிறாரு. இந்த பதில் எப்படிப்பட்ட பதிலாக இருக்குது தெரியுமா? இது உங்களை அவர் நீதிமானாக்குகிற
உங்களை தகுதிப்படுத்துகிறார். எங்களுடைய தகுதி தேவனிடத்தில் இருக்கிறது என்று அப்போஸ்தலர்கள் சொல்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆமென். நீங்கள் இதுக்கெல்லாம் இல்லைங்க, நீங்கள் யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் திஸ் அப்படின்னு யார் சொல்லியிருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நான் ப்ராஃபிட்டிக்காக அதை மாற்றுகிறேன். அல்லேலூயா. யூ ஆர் எலிஜிபிள். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இதற்கு உனக்கு தகுதி இருக்கிறது. காரணம், நானே உன்னுடைய தகுதியாக இருந்து உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வர போகிறேன். அல்லேலூயா. சரி, மூணாவது லூக்கா 18:16. இயேசுவோ அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டு சிறு பிள்ளைகளின் இடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவைகளை தடை பண்ணாதிருங்கள். தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. இப்போ மூணாவது பாயிண்ட் என்ன நான் போட்டிருக்கேன் அப்படின்னா, ஏன்னா இவர் ஒரு கட்டளை ஓடுறாரு. இதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா சின்ன பிள்ளைங்கள்லாம் கூட்டு வர்றாங்களாம். ஆனால் சீஷர்கள் என்ன பண்ணாங்களாம்? தடை பண்ணினார்கள். அப்ப இவரிடத்துல இருந்து ஒரு கட்டளை வெளிப்படுகிறது. நீங்க ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறீங்க, உங்க ஜெபத்தை கேட்டு தேவன் ஒரு கட்டளை வெளிப்படுத்துகிறார். அந்த கட்டளை எப்படிப்பட்ட கட்டளை தெரியுமா? தடைகளை நீக்குகிற கட்டளை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எது முடியாம இருந்துச்சோ அடுத்த வசனத்திலே இப்ப என்ன செஞ்சிருச்சு? அது முடிஞ்சிருச்சு. தடை பண்ணினவர்களை இப்பொழுது இடம் கொடுக்கிறார்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். விசுவாசிக்கிறீங்களா? இதை உங்க வாழ்க்கையில் அவர் செய்ய உண்மையிலவராக இருக்கிறார். ஏன்னா நீங்க ஜெபம் பண்றீங்க, நீங்க ஏதோ காரியங்களா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்கள் ஜெபத்தை தேவன் கேட்கிறார், இவ்விதமான பதில்களை கொடுக்கிறார். அதில் ஒன்று, உங்களுக்காய் ஒரு கட்டளை வெளிப்படுகிறது. அந்த கட்டளை நிமித்தமாய் தடை செய்தவர்களே இப்பொழுது தடைகளை நீக்குகிறார்கள். ஹல்லேலூயா. நாலாவது லூக்கா 18:22-23. இயேசு அதை கேட்டு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் அதிக ஐஸ்வர்யம் உள்ளவன் ஆனபடியினால் இதை கேட்ட பொழுது மிகுந்த துக்கம் அடைந்தான். ஆமென். இதை நான் எப்படி பார்க்கிறேன் அப்படின்னா, தேவன் நம்முடைய குறைகளை நிறைவாக்குகிறவர். அல்லேலூயா. எல்லாம் சொன்ன பிறகு சொன்னார், உன்கிட்ட ஒரே ஒரு குறை. எதுக்கு அதை சொன்னார்? எதுக்கு சொன்னார்? உன்கிட்ட ஒரே ஒரு குறை இருக்குப்பா. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அதாவது தேவன் நம்மை பரீட்சிக்கிறவராக இருப்பார். ஆனால் தேவன் நம்மை ஒரு நாளும் சோதிக்கிறவராக இருக்க மாட்டார். ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? பிள்ளைங்கள்லாம் இப்போ பரீட்சை எழுதுறாங்க, அப்படித்தானே? எல்லா பிள்ளைங்களும் இப்போ என்ன பண்ணுறாங்க? பரீட்சை எழுதுறாங்க. இந்த பரீட்சையை ஏற்படுத்துறதுடைய நோக்கம் என்ன? 10வதுன்னு வச்சுக்கிறோம், 10வது பரீட்சை. அந்த வினாத்தாள் எடுக்கிறதுடைய நோக்கம் என்ன? எல்லா பிள்ளையும் அப்படியே பெயிலாகி போய் 10லே நாங்கள் கிடக்கட்டும், அப்படியா? இல்லை, தேர்ச்சி அடைய வைப்பதற்காக ஒரு முயற்சி. அப்படிதானே? அப்போ உள்நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, டு மேக் யூ பாஸ். பிரைஸ் தி லார்ட். ஆமென். நீங்க இப்போ இருக்கிற நிலையை விட அடுத்த ஒரு நிலைக்கு வருவதற்காக சில விசுவாச பரீட்சைகள் இருக்கிறது. ஆனா பிசாசு எப்படிப்பட்டவனா இருக்கிறான் அப்படின்னா, நீங்க ஓடி வரீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே ஒரு இறக்கமா இருக்கு. இறக்கத்துல என்ன பண்றீங்க? ஓடி வரீங்க, நிக்க முடியாம ஓடிட்டு. நீங்கெல்லாம் மெதுவா ஓடி வந்தால, நாங்கெல்லாம் ஓடி வந்தா அப்படி இருக்கோம். யோசனை பண்ணி பாருங்க. கடமுடான்னு ஓடி வரோம் வேகமா. அப்படி ஓடி நிற்கவே முடியாதே அப்படின்னு ஓடி வர நேரத்தில் செவத்துக்கு பின்னாடி ஒரு கம்பை குறுக்க கொடுத்து, நீங்கள் தாண்டுவீர்களோ இல்லையோ என்று நான் பார்த்தேன் அப்படி சொல்ல முடியுமா? அப்போ நோக்கமே என்னவா இருக்கு? நல்லா ஊட்டி குப்புற ஒழுகட்டும், அப்படித்தானே? அதுதான் என்னது? பொல்லாங்கினால் சோதிக்கிறது. அதனாலதான் யாக்கோபு நிருபத்தில் எழுதியிருக்கிறது, தேவன் ஒருவரையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்லவே அல்ல. ஆபிரகாமுக்கு அவர் வைத்தது விசுவாச பரீட்சை, அவனை தேர்ச்சி அடைய செய்யும்படிக்கு பரீட்சை. அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல இந்த மனுஷனை பார்த்து, உன்னிடத்துல ஒரு குறைவு இருக்கு அப்படின்னு சொன்ன நோக்கம், பாத்தியா குறைதானே உனக்கு, அப்படி இல்லை. அவனுடைய குறைவுகளை நிறைவாக்க வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உங்க வாழ்க்கையில நீங்கெல்லாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறீர்கள். இதையே இன்னைக்கு ரொம்ப பேசுகிறோம்னா, இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா? ஜெபிக்கிற மாதமாக இருக்கிறது. 7 விதமான பதில்களை சொல்லுகிறேன். இந்த 7 விதமான பதில்களையும் இந்த மாதத்தில் உங்க வாழ்க்கையில செய்ய அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா
உங்களுடைய குறையெல்லாம் என்ன ஆகிடும்? உண்மையான நிறைவை அருளுகிறவர், உண்மையான நிறைவை அருளுகிறவர். சரி, அஞ்சாவது நம்ம வாசிச்ச வசனம் லூக்கா 18:27. அதற்கு அவர், மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். ஆமீன். ஸோ அஞ்சாவது என்ன அப்படின்னா, இவர் பதில் எப்படி கொடுக்கிறாருன்னா, எதெல்லாம் மனுஷனால முடியலன்னு சொன்னாலும் அதையே முடித்து தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த பதில்கள்லாம் எப்படி இருக்குன்னா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நம்மகிட்ட இருக்கிறது என்னது? ஊசியின் காது, அப்படிதானே? தி ஆப்பர்ச்சுனிட்டி தட் we have is very small. என்கிட்ட இதாங்க இருக்கு, ஆனா தெரியலங்க எப்படிதான் அந்த ஒட்டகம் வந்துச்சுன்னே தெரியலங்க. அல்லேலூயா. எந்த ஒட்டகம் நுழையவே முடியாதோ அந்த ஒட்டகம் நுழைஞ்சிரும். அல்லேலூயா. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, ஒட்டகம் உங்களோட தான். அல்லேலூயா. நீங்க என்ன நினைக்க கூடாது, நம்மகிட்ட இருக்கிறதே ஒரே ஒரு ஊசி, இதுக்குள்ள அவ்வளோ பெரிய நன்மை வருமா அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதை வர வைக்கிறவர் யாரு? தேவன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். நீங்க உங்ககிட்ட இருக்கிற அந்த நீடில் ஃபெய்த்தை பத்தி கவலைப்படாதீங்க, உங்ககிட்ட இருக்கிற ஊசி விசுவாசத்தை பத்தி கவலைப்பட வேணாம். ஆனா அந்த ஊசி விசுவாசத்துக்குள்ளேயே ஒட்டகத்தை கொண்டு வந்து சேர்க்கிறது தேவனுடைய செயல். அல்லேலூயா. ஆறாவது லூக்கா 18:30. இம்மையிலே அதிகமானவைகளையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடையாமற் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் என்ன போட்டிருக்கேன்னா, நிச்சயமான நிறைவான நன்மைகளை அருளுகிறவர் யாருக்கு அப்படின்னா, சிலர் வந்து ஜெபம் பண்ணியிருப்பான் ஆனா சில இழப்புகளுக்குள்ள நடந்திருப்பான். பார்த்துருக்கீங்களா? they prayed but still they walked through some kind of loss. தேவன் என்ன சொல்ல தெரியுமா? I am a God who will compensate. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக சேத்தை கொடுத்தார். நம்முடைய தேவன் ஈடு செய்கிற தேவன். ஜெபிக்கிற உங்க வாழ்க்கையில தேவன் உங்களுக்கு நிச்சயமாக ஈடு செய்வார். He will compensate. அல்லேலூயா. அதை தெரிஞ்சதுனால தான் மோசே ஜெபிக்கிறான். சங்கீதம் 90 நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். ஆண்டவரே, நாங்க நிறைய காரியத்தை இழந்துட்டோம், நிறைய நஷ்டங்கள் பட்டோம், ஆனா அதெல்லாம் திரும்பமா எங்களுக்கு என்ன பண்ணுங்க, தாங்க. இந்த மாதத்துல யோவேல் 2ஆம் அதிகாரத்துல தான் வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அந்த 2ஆம் அதிகாரத்திலே இருக்கு, அப்படிதானே? வெட்டுக்கிளிகள் பட்சித்த வருஷங்களின் விளைவை உனக்கு திரும்ப தருவேன். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அதுல என்னன்னா நிச்சயம் இருக்கு பாருங்க, அதுல நிச்சயமா உறுதியா பெற்றுக்கொள்வீங்கன்னு சொல்றார். சரி, 7வது லூக்கா 18:42. இயேசு அவனை நோக்கி, நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அப்புறம் அடுத்தது, உடனே அவன் பார்வை அடைந்து. சரி, இந்த 7வது பாயிண்ட் என்ன போட்டீங்கன்னா, உடனே பதில் அருளுகிற தேவன். நீங்க ஜெபம் பண்ணிட்டு செய்வாரா இருப்பார், 2 வருஷம் கழிச்சா இருக்கும், 4 வருஷம் கழிச்சா இருக்கும், இல்லை, உடனே. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, உடனே. அல்லேலூயா. உங்கள் ஜெபங்களுக்கு அவர் உடனே என்ன பண்ண போறாரு? பதில கொடுக்க போறாரு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஒருவேளை இன்று சில எதிர்பார்ப்போடு, ஆண்டவரே என்னுடைய காரியங்களில் தாமதம் இல்லாமல் ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்று விசுவாசிப்பீர்கள் என்றால் அதிலே தேவன் உடனே அற்புதங்களை செய்கிறார். அல்லேலூயா. ஆனாலும் நம்ம இன்னைக்கு தியானிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஹைவே ஆஃப் மிராக்கிள்ஸ், அற்புதங்களின் பெரும் பாதை. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இந்த மனுஷனை போலவே, இந்த பர்திமேயுவை போலவே நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்குன்னா, we come closer to the highway of miracle but we have never traveled on that highway. இந்த மனிதன் பாருங்க, தினம்தோறும் இந்த பெரும் பாதை, இந்த பெரிய ரோட்டுக்கு பக்கத்துல எல்லா நாளும் வர்றான். ஆனா இந்த பாதையில் அவன் என்ன பண்ணதில்லை, பிரயாணித்ததில்லை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.
இந்த சம்பவங்கள் எல்லாம் அப்படி கோர்வையாக பார்த்துட்டே வரமே, கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. 5வது வசனமும் 12வது வசனமும் வாசிச்சு பாருங்க. இந்த விதவை என்னை எப்பொழுதும் கடைசி கீழே வந்துருவோமா என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். 12வது வசனம் பாருங்க. என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். அப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, this is related to mind and attitude. Praise the Lord. Amen. So முதலாவது prayer என்ன கொண்டு வருதுன்னா, it transforms your mind. Praise the Lord. Amen. ஏன்னா without a transformed mind, அதாவது ரூபாந்தரப்படாத ஒரு மனது ஜெபத்திற்கு எப்பயுமே எப்படிதான் இருக்கும் தெரியுமா? தடையா தான் இருக்கும். அற்புதங்களுக்கு அது எப்பவுமே எப்படிதான் இருக்கும்? ஒரு தடையா தான் இருக்கும். ஏன்னா அந்த மனசு கேட்கும், எப்படி, எப்படிதானே இல்லையா? இருதயம் விசுவாசிக்க துடிக்கும், ஆனா மனது என்ன பண்ணும்? நம்புவதற்கு தயங்கும், அப்படிதானே? மனசு கேட்கும், அது எப்படி. மைண்ட் ரொம்ப டீட்டெயில் கேட்கும் இல்லையா? 7 தடவை சுற்றி வாங்க, எரிகோ விழப்போகுதுன்னா அடுத்த கேள்வி மனசு என்ன கேட்கும்? அதெல்லாம் எப்படி? அல்லேலூயா. சுத்திட்டே வரும்பொழுதே ஆளாளுக்கு சம்மட்டி எடுத்து ஒரு தட்டாவது தட்டணும்னாவது சொல்லணுமா இல்லையா? அப்படித்தானே? எங்க தட்டுனா தான் விழுகும்னு சொல்லணும். ஊதுனா எப்படிங்க விழுகும்? ஆர்ப்பரித்தா எப்படிங்க விழுகும்? அல்லேலூயா. ஆனா அற்புதத்திற்கு என்ன தேவை தெரியுமா? எங்க இருந்து வந்துச்சுன்னே தெரியாதான், ஆனா சுவைத்தான் திராட்சை ரசத்தை, அதுதான் தேவை. Praise the Lord. Hallelujah. Master of the ceremony was willing to taste the wine without knowing from where it came from. Reasoning இல்லை, ஆனா டேஸ்ட் பண்ணதுக்கு ரெடியா இருக்கு. அதான் மிராக்கிள். Hallelujah. Praise the Lord. Amen. அப்படிதானே? இப்போ நீங்களும் நானும், உங்க எத்தனை பேர் வீட்டில் மொபைல் ஃபோன் இருக்கு? எத்தனை பேர் கையில் இருக்கு இல்லையா? இருக்கா இல்லையா? பயன்படுத்துகிறோமா இல்லையா? நல்லாவே பயன்படுத்துகிறோம், அப்படித்தானே? அப்போ சார் நாங்கள் ஃபோனை பயன்படுத்துகிறோட ஃபோன் எங்களை ரொம்ப பயன்படுத்துது, கரெக்டா? இப்போ நான் என்ன கேட்குறேன், இது எப்படி வேலை செய்யுது? இது எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சாதான் இதை நான் யூஸ் பண்ணுவேன்னா நம்ம யாராவது யூஸ் பண்ண முடியுமா? ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அது நமக்கு என்னங்க, புசுக்குன்னு தட்டினா வாட்ஸ்அப்பில் என்ன பண்ணுது, மெசேஜ் போகுது. போகிற வரைக்கும் சரிதானே, அது எப்படி போகுது, எந்த பக்கம் ஏது, ஆட்டோவில் போதா பஸ்ஸில் போதா, அதே இதுக்கு நமக்கு. அல்லேலூயா. இதே மாதிரி அற்புதத்தை என்ன செய்ய மாட்டேங்கிறோம்? அற்புதம் ஆண்டவர் சொன்னால் மட்டும் என்ன பண்ணுறோம், அது எப்படி, இது எப்படி ஆகும், அப்படிதானே? அல்லேலூயா. அப்போ முதலாவது ஆண்டவர் சொல்றாரு, prayer can change your attitude. அமேன். ஜெபம், அதில் ஜெபத்தில் இருக்கிற அந்த தேவ பிரசனம் என்ன பண்ணுதான்? அவங்க மைண்டை என்ன பண்ணுதான்? உங்கள் மைண்டை ப்ரோக்ராம் பண்ணுது மிராக்கிளுக்கு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸோ இது ரெண்டுமே அதை பற்றி தான் இருக்கு. அடுத்து பாருங்க, 17வது வசனம் 22வது வசனம் ரெண்டையும் பாருங்களேன், என்ன இருக்குன்னு பாருங்க. 17 பாருங்க. எவனாகிலும் கடைசிக்கு வாங்களேன், அதில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே ராஜ்யத்தை பற்றி சொல்றாரு, அப்படிதானே? அப்படிதானே? தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடைய எவனாயிலும் பிள்ளைகளை போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதில் பிரவேசிக்க மாட்டான், ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். 22வது வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு? பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். பரலோக ராஜ்யத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், அப்படித்தானே? அப்போ இது ரெண்டுமே என்ன பேசுது அப்படின்னா, இது கிங்டம் ஆக்சஸ் பற்றி பேசுது. ஃபர்ஸ்ட் மைண்ட் ஆட்டிடியூட், அப்படிதானே? நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா உங்கள் மைண்ட் என்ன ஆகுது? டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. ரெண்டாவது என்ன பண்ணுதுன்னா, ப்ரேயர் கிவ்ஸ் யூ ஆக்சஸ் டு த கிங்டம் ஆஃப் காட். ஏன்னா இது அப்படி சேர்ந்து இருக்கு பாருங்க. ரெண்டுமே மனசுக்குள்ளே பேசுனது இருக்கு, ரெண்டுமே ராஜ்யத்தை பற்றி இருக்கு. அமேன். சரி, ஒருத்தன் வந்து சொன்னான், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நான் என்ன செய்ய வேண்டும்னு. கரெக்டாக தானே சொன்னார், அப்படிதானே? பிரமாணங்கள்லாம் சொன்னார். அவன் சொன்னான், நான் சிறு வயது முதல் இதெல்லாம் என்ன பண்ணியிருக்கேன், கடைப்பிடித்திருக்கிறேன். அவரு இல்லைன்னு சொல்லலை. நீ பொய் சொல்கிறப்பா, நீ களவு செஞ்சிருக்கப்பான்னு சொல்லலை. இட் இஸ் ட்ரூ, இட் வாஸ் ட்ரூ. He was a righteous man. அவனுக்கு சுய நீதி நிறைய இருக்கு. அல்லேலூயா. அடுத்தபடியா சொன்னார், உன்னிடத்துல ஒரே ஒரு குறைவு இருக்கிறது, நீ உனக்கு உண்டாயிருக்கிற எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடுத்துட்டு
கொடு அப்படின்னு மட்டும் சொல்லலை. என்ன சொன்னார்? கொடுத்துட்டு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு மிகுந்த பலன் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா. என்ன அழகா இருக்கு பாருங்களேன். இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திற்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா. அல்லேலூயா. நம்மகிட்ட யார்ட்டையா சொன்னா கூட கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கு, அப்படியா? இல்லை நம்ம உடனே ஆண்டவர் சொல்லிட்டாரு, நாளைக்கு எடுங்க, எல்லா செக்கு புக்கையும் எடுங்க, பூராத்தையும் எழுதி என்ன யாரு கொடுக்கணுமா? தரித்திரருக்கு கொடுக்கணுமா? தேடி பார்த்து தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் தரித்திரம் இருக்கிறாங்க பாங்கப்பா, வரிசையில் நில்லுங்க, ஆளுக்கு 1000 பிடிங்க. ஆனால் யோசிச்சு பாருங்களேன், இவனுக்கு என்ன இல்லைன்னு யோசிச்சு பாருங்க. முதலாவது, தன்னிடத்தில் இருக்கிற இந்த திரளானவைகளை தந்தவர் யார் என்கின்ற வெளிப்பாடு இல்லை. அப்படிதானே? அப்படிதானே? இவ்வளோ என்கிட்ட இருக்கு, ரைட்டு தான், ஆனால் இதெல்லாம் யார் கொடுத்தா? நானா தேடிக்கொண்ட திரட்டா இதெல்லாம்? என்னுடைய சுய பலத்தினாலும் ஞானத்தினாலும் எனக்கு கிடைத்த நன்மையா இதெல்லாம்? இப்போ முதல்ல யார் எனக்கு இதெல்லாம் கொடுத்தாரு என்ற வெளிப்பாடு அவனுக்கு இல்லை. ரெண்டாவது, சமாரி ஸ்திரீட சொல்வார், உன்னுடனே பேசுகிறவர் இன்னார் என்றும். அப்படிதானே? நீ அறிந்திருந்தாயானால் நீயே அவர்கிட்ட கேட்டிருப்ப. அல்லேலூயா. இப்ப சொல்றது யாரு அப்படின்னா, இவ்வளவையும் கொடுத்தவர் சொல்றார். என்ன சொல்றாரு? அப்பா, பரலோகத்தில் உனக்கு என்ன இருக்கும்? மிகுந்த பலன் உண்டாயிருக்கும். உடனே நம்ம நினைக்கிறோம், அம்மா இன்னைக்கு கொடுத்துட்டோம், அப்புறமேட்டு என்னைக்கோ ஒரு நாள் தானே பலன். அப்படி இல்லை. அடுத்த வார்த்தை சொல்றாரு, பின்பு என்னை பின்பற்றி வா. அல்லேலூயா. ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு பெரிய அப்போஸ்தல பட்டம் வேற யாருக்கும் முடியல, இவனுக்கு தான் சொல்றாரு. அவரே சொல்றார், நீ என்னை பின்பற்றி வா. எப்படி இருந்திருக்கணும் இதை கேட்ட உடனே? கிரிக்கெட் மேட்ச்ல இந்தியாவும் பாகிஸ்தானும் விளையாண்டு இந்தியா ஜெயிச்சிருச்சுன்னா கிரிக்கெட் பிடிச்சவனுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்குமோ அவ்வளவு சந்தோஷம் இருந்திருக்கணுமா இல்லையா? துள்ளி இருக்கணும், அப்படித்தானே? அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கணும்? சூப்பர் ஆண்டவரேன்னு ஓடி போயிருக்கணும். ஆனா அவன் மிகுந்த துக்கம் அடைஞ்சான். அல்லேலூயா. இதை கேட்ட பொழுது மிகுந்த துக்கம் அடைந்தான். எனக்கு கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளை, நிறைய நேரங்கள் என்ன அப்படின்னா, நம்மகிட்ட பேசுறவர் யாருன்ற வெளிப்பாடு இல்லை. அவர் நமக்கு இது வரைக்கும் நமக்கு நம்மகிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் யார் கொடுத்தான்னு தெரியல. நான் நம்புகிறேன், இவன் கொடுத்திருப்பான் என்றால் இத மாதிரி 100 அதுதான் 30 வசனம் சொல்றாரு. ராஜ்யத்துக்காக எதையாவது இழந்தா அவைகள்லாம் அதிகமா, ஒரு இடத்துல அதிகமாக இருக்கு, அப்படித்தானே? அடுத்த வசனம் பாருங்க, 30 வசனம் பாருங்க. இம்மையிலே சொல்றாரு இல்லையா? இம்மையிலே அதிகமானவைகளை ஒரு இடத்துல சொல்றாரு, இம்மையிலே 100 Praise the Lord. Hallelujah. Amen. So என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது ஒரு transformed mind. Prayer transforms your mind. ரெண்டாவது என்னன்னா, ஜெபம் என்பது உங்களுக்கு ஒரு கிங்டம் ஆக்சஸ் கொடுக்குது. ராஜ்யத்தின் பொக்கிஷங்களுக்கு உங்களுக்கு என்ன பண்ணுது? உங்களை உரியவர்களாய் மாற்றுது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பகல பாசலும் கிறிஸ்துவின் நிமித்தமா எதையாவது உன்னை இழந்திருந்தா அது 100 தருவார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய தேவன் நம்மகிட்ட இருக்க எல்லாத்தையும் புடுங்கிட்டு அனுப்புற தேவன் அல்ல, அவைகளெல்லாம் என்ன செய்கிறவர்? அல்லேலூயா. இவன் சொன்னதுக்காகவே என்ன பண்ணிக்கலாம்? இவன் போயிட்டு அவளத்தையும் என்ன பண்ணிக்கலாம்? அவளத்தையும் குடிச்சு வந்திருக்கலாம். அவனுடைய அடையாளமே மாறி இருக்கும். 2 படகு நிறையா இருக்கிற மீன்களை விட்டுட்டு வந்த பேதுருவுக்கு அடையாளமே மாறி அவனுடைய நிழல் பட்டால் சுகம் உண்டாகும் அளவுக்கு ஒரு அப்போஸ்தலனாய் உயர்த்தின தேவன் இவனையும் உயர்த்தியிருப்பார். அல்லேலூயா. ஸோ இது ரெண்டும் ராஜ்யத்தின் அந்த கிங்டம் ஆக்சஸ் பற்றி இருக்கு. 33 வாசிங்க, 33 and 37.
அவரை வாரினால் அடித்து கொலை செய்வார்கள், 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். இந்த 2 வசனங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெவலேஷன், ஒரு வெளிப்பாடு, அப்படிதானே? இயேசு கிறிஸ்து சீஷர்கள் என்ன சொல்றாருன்னா, உயிர்த்தெழுதலை பற்றி என்ன பண்றாரு சொல்றாரு, வெளிப்பாடு. அந்த மனுஷன், பார்வையற்ற மனுஷன், தாவீதின் குமாரனே, ஒரு வெளிப்பாடு, ஒரு ரெவலேஷன். அப்போ பிரேயர் என்ன பண்ணுதுன்னா, டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் யுவர் மைண்ட். உங்க மனதை என்ன பண்ணுது, மொத்தமா மறுரூபப்படுத்துது. அல்லேலூயா. 2வது, ராஜ்யத்தின் பொக்கிஷங்களுக்கு உங்களை உரியவர்களாய் மாற்றுகிறது. It gives you access to the kingdom, the wealth of the kingdom, the riches of the kingdom, the blessing of the kingdom. 3வது என்ன பண்ணுது அப்படின்னா, உங்களுக்கு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடுகளை அருளுகிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இதை நீங்கள் எல்லாம் கவனித்து பார்த்தீங்கன்னா 22, 23 ஆகிய வசனங்களை கவனிக்கும் பொழுது நான் வந்து இப்படி எழுதி வச்சிருக்கேன். The rich man missed a great opportunity. அப்படிதானே? பணக்காரன் தனக்கு முன்னாடி வந்த நல்ல வாய்ப்பை தவற விட்டுட்டான். சீஷர்கள் அவர்களை குறித்து என்ன சொல்லுது? 34வது வசனம் வாசிங்க. இவைகளில் ஒன்றையும் அவர்கள் உணரவில்லை, அவைகளின் பொருள் அவர்களுக்கு மறைவாய் இருந்தது, அவர் சொன்னவைகளை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. என்ன ஒரு இவ்வளோ உயிர்த்தெழுதலை பற்றி சொல்லியிருக்கிறார் பாருங்க, எவ்வளோ டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறார். அதுக்கு முந்தின வசனத்தை பாருங்க. அவர் துப்பப்படுவார் எல்லாம் இருக்கா இல்லையா அங்க? அதுக்கு முன்னாடி 32 பாருங்க. அவர் புறஜாதியாரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டு பரியாசமும் நிந்தையும் அடைந்து துப்பப்படுவார். இதுக்கு மேல எவ்வளவு டீட்டெயிலான ரெவலேஷன். அது மட்டும் இல்ல, 3வது நாள் என்ன பண்ணுவாராம், உயிரோடு எழுந்திருப்பான் வேற சொல்றார். இவ்வளவு சொன்னாரு, ஆனா அவங்க வசனம் போட்டிருக்கு, அவங்க அது ஒன்னையுமே என்ன பண்ணலையா, உணர்ந்து கொள்ளவே இல்லை. அவங்க மைண்ட்ல பூரா ஊசிக்குள்ள நுழைஞ்ச ஒட்டகம் தான் நிக்குது இப்ப, இல்லையா? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நிறைய நேரம் நாமளும் என்ன பண்ணிடுறோம், ஒட்டகத்தையே எப்பா ஒட்டகம் ஊசிக்குள்ள எப்படினாலும் வரும், ஆனால் அதை விட முக்கிய வெளிப்பாடு. அல்லேலூயா. அந்த போட்டு காட்டுறாரு பாருங்க, ஊசியையும் போட்டு ஒட்டகத்தையும் போட்டு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என்னை கேட்கும் தேவ பிள்ளைகளை நல்லா கவனிங்க, இவ்வளோ பெரிய வெளிப்பாடு. So the rich man missed an opportunity, the disciples missed a revelation. But hopefully, thank be to God, this Bartimaeus, blind man, did not miss his opportunity. Hallelujah. Amen. பணக்காரன் தனக்குள்ள வாய்ப்பை இழந்து போயிட்டான். சீஷர்கள் தங்களுக்கு நேரம் வந்து வெளிப்பாடை இழந்துட்டாங்க. ஆனால் வீதி ஓரமாய், தெரு ஓரமாக உட்கார்ந்திருந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்த அவன் தனக்கு நேராய் வந்த தருணத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, அப்பா நான் உன்னைய இந்த ஹைவே ஆஃப் மிராக்கிள்ஸ்ல நடத்த போறேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இந்த ஹைவே ஆஃப் மிராக்கிள்ஸ் அதுல நடக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா நீங்க உங்க கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. எல்லாருக்கும் ரொம்ப ஆசை தான், ஆண்டவரே நாங்களும் என்ன பண்ணணும், இந்த ஹைவே ஆஃப் மிராக்கிள்ல நடக்கணும். We want to walk in that supernatural way. அதுவரைக்கும் அனுதினமும் அவன் அந்த ரோட்ல வந்து உட்கார்ந்துருப்பான். அவன் ரோட்ல உட்கார்ந்தே இருப்பான். ஆனா அந்த ரோட்ல அவன் பிரயாணித்ததே இல்லை. Praise the Lord. Hallelujah. நான் சொல்றேன், எல்லாம் கவனிங்க. அன்றைக்கும் அவன் விசாரிக்கிறான், இது என்ன, இந்த சத்தம் என்ன, நான் கேட்கிற இந்த சத்தம் என்ன? என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனையோ அற்புதங்களின் சாட்சிகளை கேட்கிறோம். அற்புதங்களை பெற்றுக்கொண்டவர்கள் தேவனை புகழுகிற சத்தத்தை கேட்கிறோம். ஆனால் அன்றைக்கு அவன் தீர்மானித்தான், நான் வெறும் கேட்கிறவனா மட்டும் இருக்கக்கூடாது, அதன்படி செய்கிறவனாய், திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இராமல் அதன்படி செய்கிறவர்களாயிருங்கள். நம்ம அதை வந்து ஒபீடியன்ஸ் அப்படின்ற ஒரு லிமிட்டுக்குள்ளே பார்க்குறோம். பட் அதை தாண்டி என்ன இருக்குன்னா, யூ ஆப்பரேட் லைக் ஜீசஸ்.
இயேசு இப்படி செய்தார்னு சொல்லப்பட்டிருக்குதே, அதை கேட்கிறவனா மட்டும் இருக்காத, அதன்படியே செய்கிறவனாயிரு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நாள், அந்த ஒரு நாள் அவனுடைய வாழ்க்கையில் பாருங்க, அது வரைக்கும் அந்த இடத்துக்கு வந்துட்டு தான் இருக்கிறான். எப்பயுமே வருவான். நான் 3 விதத்தில் அதை போட்டிருக்கேன். நம்பர் 1 என்ன போட்டிருக்கேன்னா, a different day. A different day. அவன் வாழ்நாளில் எல்லா நாளுமே, அது வரைக்கும் எல்லா நாளுமே அவன் வருவான், கிடைக்கிறத பெற்றுக்கிட்டு போவான். ஒரு நிச்சயம் இல்லாத ஒரு நிகழ்வாகத்தான் அவனுடைய வாழ்நாளில் அது வரைக்கும் இருந்தது. ஆனால் a different day was marked by God. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்றாரு, இந்த நாளை தேவன் முன்குறித்தார். இந்த நாள் மற்ற நாட்களை போல இராமல் இது ஒரு வித்தியாசமான நாளாக இருக்கிறது. காரணம், இன்று உன் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நடக்க போகிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அது வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட நடைமுறைகளில் ஒரு மாற்றத்தை தேவன் அன்றைக்கு கொண்டு வரும்படி குறித்து வைத்தார். பிரைஸ் தி லார்ட். So a different day. ரெண்டாவது என்ன போட்டுக்கேன்னா, a different say. different day கரெக்ட் தான். ரெண்டாவது என்னது, a different say. அது வரைக்கும் அங்கே உட்கார்ந்துக்கிட்டு அம்மா தாயே அப்படித்தானே, அதுலேயும் மாடுலேஷனோடு கேட்டால் தான் என்ன செய்யும், கிடைக்கும். அப்படி கேட்கும்போது என்ன சொல்லி கேட்கணும்னா, தனக்கு என்ன இல்லையோ அதெல்லாம் சொல்லி என்ன பண்ணணும், கேட்கணும். கண்ணு தெரியாதுங்க அப்படித்தானே, சாமியோ கண்ணு தெரியாது, பார்த்து ஏதாவது பண்ணுங்க அப்படித்தானே, இப்படி தான் ஏதோ கேட்டுகிட்டே இருக்கிறான். ஆனால் அன்றைக்கு ஆண்டவர் சொன்னார், a different say. இயேசு உங்கள் வாழ்க்கையில் வர ஆரம்பிச்சிட்டாருன்னா, உங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இயேசு வர ஆரம்பிச்சிட்டாருன்னா, உங்களுக்கும் தெரியாமல் உங்கள் வார்த்தை என்ன பண்ண தெரியுமா, மாற ஆரம்பிச்சிருது. Praise the Lord. A different day leads you to a different say. நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா, இயேசுவே, ஹல்லேலூயா, praise the Lord. எனக்கு நிறைய பலவீனம் இருக்குது, எனக்கு நிறைய இயலாமல் இருக்குது, நான் அதை இது வரைக்கும் சொல்லி 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 அப்படி தான் என்னை அடையாளப்படுத்திக்கிட்டு இருந்தேன். இப்போ நான் அப்படி பண்ண விரும்பலை, நான் இயேசுவே, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்கள் வார்த்தை மாறப்போகுது. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையை மாற்றணும்னு நினைக்கிறவர் முதலாவது என்ன பண்ணுறார் தெரியுமா, உங்கள் வாழ்க்கையை, உங்கள் வார்த்தையை மாற்றுகிறார். டு சேஞ்ச் யுவர் லைஃப், He changes the way that you speak. உங்கள் வார்த்தைகளை மாற்றுகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இது என்னன்னு விசாரிச்சுட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சான் தெரியுமா, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். பிரைஸ் தி லார்ட். So a different day, a different say and a different way. அப்படிதானே, பிரைஸ் தி லார்ட். இயேசு நின்று அவனை தம்மிடத்திலே கொண்டு வரும்படி சொன்னார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். போன வாரம் அற்புதத்தின் மண்டலம் என்று பேசணும், அதுபோல தான் அவர் நின்றுட்டாரு. அவர் நின்றுட்டு அவனை கொண்டாட சொன்ன, இங்கே கொண்டு வா, bring him to my presence. The ambience is full of life. ஜீவனின் நிறைவு இங்கே இருக்கிறது, அவனை இங்கே கொண்டு வா. அவன் வந்த உடனே அவன்கிட்ட கேட்குறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று. நான் உனக்கு என்னப்பா செய்யணும், நான் உனக்கு என்ன செய்யணும். அல்லேலூயா. நிறைய நேரங்களில் இந்த இடம் வரைக்கும் நம்ம வர்றோம், இங்கே வரைக்கும் வரோம், just because we don't have the revelation of what to ask, we miss our opportunity. இயேசு கிறிஸ்து நம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னார், இதுவரைக்கும் என்னுடைய நாமத்தினால் நீங்கள் ஒன்றையுமே கேட்கலன்ட்டார். அப்படிதானே, ஒன்றையுமே கேட்கலன்ட்டார். நானும் யோசிப்பாங்க, இன்னும் கேட்காம இருந்திருப்பானுங்க, 3 வருஷம் கூட நடந்தவங்க ஒன்று கூடவா கேட்கல. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அவர் எதிர்பார்க்கிற மாதிரி ஒன்று கூட என்ன செய்யலை, என் லெவலுக்கு ஒன்றுமே கேட்க மாட்டேங்கிறாங்களே. இப்போ அவர் யார் என்ற வெளிப்பாடு இருந்தால் தான் நம்ம சரியாக என்ன பண்ண முடியும், கேட்க முடியும்.
அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவம் இருந்துச்சு. அதாவது மோசே வந்து பார்வோன்ட்ட சொல்கிறான், எப்பா இந்த மாதிரி வாதம் நடந்துக்கிட்டு இருக்கு, இது நிறுத்தப்படணும், அதை நிறுத்தப்படக்கூடிய அதை நீயே சொல்லுங்கிறான். நீயே சொல்லு எப்போ நிறுத்தப்படணும்னு சொல்லு அப்படின்னும் பொழுது, இப்போ நம்மளாக தான் என்ன சொல்லியிருப்போம், எப்பா உனக்கு நஷ்டம் நடந்துக்கிட்டு இருக்குப்பா, உனக்கு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, இது நிற்கணும்னா எப்போப்பா நிற்கணும், அது நீயே சொல்லுப்பா, உன் வாயினாலேயே சொல்லுப்பா அப்படின்னா நீங்களாம் என்ன சொல்லுவீங்க? உடனே இவர் ரொம்ப ஆழ்ந்த சிந்தனை, நாளை இந்நேரம். அல்லேலூயா. வேதத்தில் சில ஆட்கள் இப்படி பார்க்குறோம். மரியாள் மார்த்தாள் 2 பேரும், இயேசு வந்துட்டார், 4 நாள் ஆயிடுச்சு, லாசர் மரித்து 4 நாள் ஆயிடுச்சு. இயேசு வந்து சொல்கிறாரு, அப்பா அவன் உயிர் தெழுந்திருப்பான்ப்பா அப்படிங்கிறாரு. உடனே அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? ஆண்டவரே இப்பயே எழுப்பு ஆண்டவரேன்னு சொல்லல, ஆண்டவரே உயிர் தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவர்கள் எழுந்திருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. அதனால தான் அடுத்த வார்த்தை என்ன சொன்னார் தெரியுமா? ஏன் நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன், நீ சொல்ற அற்புதம் தான் நானு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்னை முன்னாடியே வச்சுக்கிட்டு உன் அற்புதத்தை என்ன பண்ற, என்னைக்கோ ஒரு நாள் வரலாம், இல்லப்பா இப்பவே. யோவான் 4ஆம் அதிகாரத்தில் சொன்னார், எப்பா 4 மாதம் ஆகும்லாம் சொல்லாதீங்க, கண்களை ஏறெடுத்து பார்த்தீங்கன்னா இப்பயே ரெடியா இருக்கு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனால இந்த வெளிப்பாடு உடையவனாக இருந்தபடியினால் அவன் உடனே கேட்டான். அந்த இடத்துல அவன் என்ன கேட்டுதான் அவன் கொடுத்துருப்பார், அப்படித்தானே? ஆண்டவரே கண்ணு தெரியலன்னா கூட பரவாயில்ல, 2-3 காரு கொடுங்க, சீக்கிரமாக எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணுவீங்க, இப்படிலாம் கேட்கல. அவன் என்ன பண்ணான் தெரியுமா? தெளிவாக என்ன கேட்டான் தெரியுமா? நான் பார்வை அடைய வேண்டாம். It is because in order to walk in the highway of miracles you need to have a clarity in vision. தெளிவான பார்வை இல்லாமல், வெளிப்பாடு இல்லாமல் இந்த அற்புதத்தின் பெரும் பாதையிலே நீ நடக்கவே முடியாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென், அல்லேலூயா. வேதம் சொல்லுங்க, உடனே அவன் பார்வை அடைந்து. பாருங்க, டிஃப்ரெண்ட் டே, டிஃப்ரெண்ட் சே, டிஃப்ரெண்ட் வே, அப்படிதானே? இயேசு வந்த அந்த பாயிண்ட்ல எப்படி ஆரம்பிக்கிறான்னா பிச்சைக்காரனா ஆரம்பிக்கிறான். கடைசியில் என்ன போட்டுங்கன்னா, தேவனை புகழ்ந்து கொண்டே அவருடனே என்ன பண்ணானா, அவருக்கு பின் சென்றான். He began to walk on the highway of miracle. Praise the Lord, hallelujah. அடுத்து அப்படியே எங்கே போகிறாங்கன்னா, எரிகோக்குள்ளே என்ன பண்ணுறாங்க, கூடவே வரான், இயேசுக்கு பின்னாடியே வரான். அடுத்த ஸ்டாப் ஓவர் எங்கே தெரியுமா? அத்தி மரத்துக்கு கீழே. அல்லேலூயா. இயேசு என்னும் எம்ஆர்டியில் ஏறிட்டான், இயேசு என்னும் மெட்ரோவில் ஏறிட்டான். அடுத்து நேரம் எங்கே ஸ்டாப்பு தெரியுமா? அத்தி மரத்தின் கீழே. ஆலமரத்து பஸ் ஸ்டாப்பு, புளிய மரத்து பஸ் ஸ்டாப்ன்ற மாதிரி அத்தி மரத்தின் கீழே நின்றுட்டு அங்கே பார்த்து சொல்றாரு, சகைவே சீக்கிரமா இறங்கி வா. இறங்கி வாரான் வேகமா. அவர் ஒன்றுமே சொல்லல. அவன் சொன்னான், என் ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு தரேன். இந்தா இருக்கான் ஒருத்தன். அல்லேலூயா. நீ எங்கெல்லாம் தேட வேண்டியதில்லைப்பா, எந்த அட்ரஸில் காணலாம் தேட வேண்டியதில்லை. உன் ஆஸ்தியில் பாதியை என்ன பண்ணு, இந்த இருக்கான் இங்கனே கொடுத்துரு. பிச்சை கேட்டவனுக்கு பாதி ஆஸ்தி. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். This is the kind of transformation God will do in your life if you begin to walk in the highway of miracle. Hallelujah. அற்புதத்தின் பெரும் பாதையிலே நடக்க தொடங்குவீர்கள் என்றால் அவருடைய நிலைமை பிச்சை கேட்கறதுலேருந்து பாதி ஆஸ்தி வந்துருச்சு. ஹல்லேலூயா. அந்த காலத்து பெற்றோர் சொல்லியிருப்பாங்க உங்களை பார்த்து, ஏப்பா என்ன நினச்ச, உங்கள் அப்பாவுக்கு மரத்துலையா காசு காய்க்குது, இவனுக்கு மரத்தில் தான் காய்ச்சிச்சு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ய தொடங்கிட்டார்னா மீன் வாயிலிருந்து வெள்ளிப்பணம் வரும், மரத்திலிருந்து வரும். ஹல்லேலூயா. சிங்கத்தின் உள்ளிருந்து தேன் வரும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். விசுவாசிக்கிறீங்களா? கற்பாறையிலிருந்து நீரூற்று உண்டாகும். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. விசுவாசிக்கிறீங்களா? கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். A different day, a different say, a different way. பரலோக தேவனே, ஆண்டவரே,
இந்த நாளை நீங்க முன்குறித்திருக்கிறீங்க. எல்லா நாளையும் போலதான் அவன் வந்தான், ஆனால் அவன் வீடு திரும்பவில்லை. வழியிலே இருந்தவன் இப்பொழுது விழி பெற்றவனாய் இயேசுவின் பின்னே செல்கிறான். He began to walk on the highway of miracles. I believe he was witnessing miracles after miracles. இயேசுவுக்கு பின்னாடி நடக்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு அற்புதங்களின் மேல் அற்புதங்கள். அவன் போகிற இடமெல்லாம் சாட்சி. Thank you Lord. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ விசுவாசிக்கிறவனா இருக்கணும், விசாரிக்கிறவனா இருந்துடாத. அவன் விசாரிக்கிறவனாய் தொடங்கினான், ஆனால் விசுவாசிக்கிறவனாய் மாறினான். அற்புதங்கள் அவனுக்கு நடந்தது. உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசி, தேவனுடைய மகிமையை காண்பாய். If you believe, you shall see the glory of God. You shall see the glory of God. You will begin to walk on the supernatural highway. You will begin to walk on the highway of miracles. Thank you Lord. நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. Thank you Lord. இயேசு அவன் இருக்கும் இடத்தை நோக்கி நடந்து வந்தார். கடந்து போகிறவர் போல காணப்பட்டார். நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று தான் சொன்னார்கள், வருகிறார் என்று சொல்லவில்லை. But he was able to make use of his opportunity. He was able to stop Jesus. அவனுடைய அழுகை, அவனுடைய அங்கலாய்ப்பு இயேசுவை நிறுத்தி போட்டது. இந்த இரவிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்காகவே நிற்கிறேன். உன் வாழ்க்கையில் இருக்கிற வெறுமைகளை மாற்றும்படி நிற்கிறேன். உனக்கு ஒரு தரிசன பார்வை கொடுக்கும்படி நிற்கிறேன். இதுவரைக்கும் நீ கண்டிராதவைகளை இனி காணப்போகிறாய். Hallelujah. Thank you Lord. நன்றி ராஜாவே, நன்றி ராஜாவே. ஒரு வித்தியாசமான நாள், ஒரு வித்தியாசமான நிகழ்வு, ஒரு வித்தியாசமான நன்மை. ஆண்டவரே, நீ நேற்றும் இன்றும் என்று மாறாத தேவன். அவனை போல நாங்களும் முன்னிலும் அதிகமாய் உம்மை கூப்பிடட்டும் ஆண்டவரே. நீர் நிற்கும் வரைக்கும் நாங்கள் கூப்பிடட்டும். Thank you Holy Spirit. நன்றி இயேசுவே. பரலோக தேவனே, ஆண்டவரே, நீர் எப்படிப்பட்டவர் என்று 7 காரியங்களை தியானித்திருக்கிறோம். 7 விதமான பதில்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைப்பதாக. ஆண்டவரே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. ஒரு புதிய பயணம் அன்றைக்கு அவன் வாழ்க்கையிலே உதித்தது. அதே போல எங்க வாழ்க்கையில ஆண்டவரே நீங்க செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, உம்முடைய கிருபைகளுக்காக கெஞ்சுகிறோம். கர்த்தர் மகிமைப்படுவீராக. ஒரு புதிய பார்வையோடு பயணத்தை தொடரும்படி அனுக்கிரகம் பண்ணும், ஆசீர்வதியும். ஆண்டவரே, முன்பு எங்களுக்கு இருந்த வேஷங்கள் இனி எங்களுக்கு வேண்டாம். தேங்க்யூ லார்ட். பார்வையடைந்தவன் ஒரு புதிய அடையாளத்தோட இயேசுவை பின்பற்றினான். அப்படியே நாங்களும் பின்பற்றும்படி, நாங்கள் போகிற இடமெல்லாம் அற்புதங்கள் அதிசயங்களை காணும்படி அனுக்கிரகம் பண்ணும், ஆசீர்வதியும். இந்த வாரம் முழுவதிலும் உங்களுடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு கிரியைகளையும் ஆசீர்வதிங்க. எங்களுடைய போக்கின் வரத்திலும் எங்களோடு இருங்கப்பா. பிரயாணங்களில் கூட இருங்க. ஊழியங்களை ஆசீர்வதிங்கப்பா. எல்லாவற்றையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். உடைய பரிசுத்த கரங்களில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். உடைய பரிசுத்த இரத்தத்திற்குள் எங்களை மறைத்துக் கொள்ளும். மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும்
சமாதானமும் பாதுகாவலும் ஆசீர்வாதமும் வழிநடத்தலும் நம் அனைவரோடும் கூட இன்னும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென்.